ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் சிறுகதை ஐயா வைகுண்டரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. பூவண்டந்தோப்பு கிராமம். சாதி, அடக்குமுறை, பயம் ஒன்று சேர்ந்த காலம் அது. ஒரு நாள் கடற்கரையில் இருந்து ஒரு அமைதியான மனிதன் எழுந்தார். அவரின் கண்களில் கோபம் இல்லை, கரங்களில் ஆயுதம் இல்லை, ஆனால் வார்த்தைகளில் தர்மத்தின் தீ இருந்தது. அவர்தான் ஐயா வைகுண்டர். எல்லாரும் ஒரே மனிதர்கள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று யாரும் இல்லை என்று அவர் சொன்னபோது அந்த ஊரின் காற்றே மாறியது. ஒரு நாள் தாகத்தால் தவித்த ஒரு ஏழை உயர் சாதியினரின் கிணற்றை நெருங்கினான். அதிர்ந்த மக்கள் அடிக்க கையெடுத்த நேரத்தில் ஐயா வைகுண்டர் மெதுவாக சொன்னார், இந்த நீர் கடவுளின் பரிசு, இதில் சாதி எங்கே? அந்த வார்த்தைகள் கிணற்றின் தண்ணீரை விட மனங்களை அதிகமாக குளிர வைத்தது. சுவாமி தோப்பில் அவர் செய்த தவம் மக்களின் மனங்களில் ஒளி ஏற்றியது. ஆடம்பரமற்ற வழிபாடு, அன்பு நிறைந்த வாழ்க்கை, அதுவே அவர் காட்டிய பாதை. அடக்குமுறையால் வாழ்ந்தவர்கள் தலையை உயர்த்தி நடக்க ஆரம்பித்தார்கள். பயம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையாக மாறியது. காலம் கடந்தது, உடல் மறைந்தது. ஆனால் ஐயா வைகுண்டரின் குரல் இன்றும் ஒலிக்கிறது. தர்மம்தான் கடவுள், மனிதன்தான் கோவில். அந்த ஒளி இன்றும் நம்மை வழிநடத்துகிறது. இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.